ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக்கை வச்சுட்டே ட்ரேட் பண்ணுவாங்க. பட் என்னதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேடிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை வாங்குறதும் விற்கிறதும். இங்கே சந்தைக்கு, அதாவது சந்தைங்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ஏன் வரும் அப்படின்னா, ஒரு ஷேரை வாங்கணும் விற்கணும்ங்கிற வேறுபாடுக்காக தான். சரிங்களா? இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான விஷயமே. இதில் அது மட்டுமே ஸ்டாக் மார்க்கெட்டை மூமெண்ட்டில் கொண்டு போகாது. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கன்சியூமர்ஸ் பிஹேவியர். பொதுவாக இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஐஃபோன் கம்மியான பர்ச்சேஸ் தான். இப்போ வந்து ஒரு 10 ஃபோன் விற்கிறதுக்கும் அதர் ஃபோன், சரிங்களா, ஒரு 100 ஃபோன் விற்கிறதுக்கும் ஈக்குவல். சரிங்களா? இது வந்து நார்மலாக நடக்கக்கூடியது. அப்போது நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். அது வந்து ஒரு சோஷியல் ஃபேக்டராக இருக்கலாம், சரிங்களா, பர்சனல் ஃபேக்டராக இருக்கலாம், சைக்காலஜிக்கல் ஃபேக்டராக கூட இருக்கலாம். நிறையா இருக்குது. இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை, அடிப்படையாக என்ன தேவைன்னு நினைப்பீங்க? ஒரு பொருளை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு அரிசியோ பருப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம பைசா பே பண்ணுறோம். அதனால் என்ன ஆகும்னா, கம்பெனி லாபம் பெறும். லாபம் பெற்றுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? யாரெல்லாம் ஷேர் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பகுதியாக அதை வந்து பிரித்து கொடுப்பாங்க. அப்போ முதல் விஷயம், நீங்கள் வாங்குறதுல கூட ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து போய் தாக்கத்தை ஏற்படுத்தும். இரண்டாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒருத்தர் வந்து 10 கோடி ரூபாய் வச்சுருக்கிறாரு. ஆனால் அவரால் பிஸ்னஸ் பண்ண முடியலைன்னு ஃபீல் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவார். அப்படி இன்வெஸ்ட் பண்ணவும், சரிங்களா, இது வந்து ட்ரேட் பண்ணக்கூடியது. அதாவது அவர் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவார். அந்த கம்பெனி இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா, பிஸ்னஸ்க்கு பயன்படுத்தி ப்ராஃபிட்டை மேக் பண்ணி யாருக்கு கொடுக்கும் அப்படின்னா, அந்த ட்ரேடருக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் ஒருத்தர் 10,000 கோடி ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கம்பெனியில் என்ன ஆகும்? மாற்றம் ஏற்படும். அதனுடைய ப்ரைஸ், அதாவது ஷேரோட ப்ரைஸ், அந்த பர்டிகுலராக அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் புக்கு படிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து ஒரு ஷேரை வந்து பை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வேல்யூ வந்து மேலே போகும். தொடர்ந்து ஒரு ஷேர் வந்து கீழே இறங்கிச்சு அப்படின்னா, நிறைய பேர் செல் பண்ணால் கீழே இறங்கும். செல் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு ஷேரோட வேல்யூ, அதாவது ஒரு கம்பெனி வந்து லிமிட் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ வந்து ஏபி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது 10,000 கோடி ஷேரை வெளியிடலாம். பட் புரிதலுக்காக சொல்கிறேன், அந்த கம்பெனியோட கெப்பாசிட்டியை 10 ஷேர் தான் வெளியில் விட்டுருக்காங்க. சரிங்களா? இப்போது அந்த 10 ஷேரில் என்ன பண்ணுறாங்க? 10 ஷேரையுமே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சரிங்களா? ஆனால் முழு அமௌண்ட்டை கொடுத்து வாங்குறாங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஒரே ஒரு ஷேரை விற்றாலும் பெரிய தாக்கம் இருக்காது. அகெயின் மேலே ஏறும். அகெயின் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. மேலே ஏற 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 லாபம் கிடைக்கும். ட்ரேடரோட பிஹேவியர் பொறுத்தும் பங்குச்சந்தையில் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். மூணாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, காம்படிட்டர் பிஹேவியர். அதாவது மார்க்கெட்டில் வந்து மோனோபோலி அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோபோலினா ரயில்வே எடுத்திங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இருப்பார் சந்தையில். அவர் தான் ப்ரைஸே ஃபிக்ஸ் பண்ணுறாரு. சரிங்களா? அப்படி நிறையா நிறுவனங்கள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பங்குச்சந்தை எடுத்தாலே பிஎஸ்சிக்கு காம்படிட்டராக வந்தவங்க தான் என்எஸ்சிஏ. ஸோ எல்லாமே இங்கே வந்து என்ன அப்படின்னா, ஒரு காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் வரைக்கும், சரிங்களா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டிவி பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி அந்த டிவியை நம்மளால் பயன்படுத்த முடியுமானா முடியாது. ஏன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிரும். அந்த கம்பெனியும் தொலைநோக்கு பார்வை இல்லை அப்படின்னா, ஏன்னா டெக்னாலஜி வர வர அந்த கம்பெனியை அடாப்ட் பண்ணணும். இன்றைக்கி நிறைய கம்பெனி, உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய கம்பெனி என்ன ஆயிருக்கு? ஃபெயிலியர் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு என் ஊரில் பார்க்கும்போது சொக்கலால் பிடி அப்படின்னு ஒரு பிடி கம்பெனி, இப்போது அதுக்கு வந்து என்ன சொல்ல, நான் போய் பார்த்து நிறைய இடத்துல வியந்தது, இப்போ அங்கே வாட்ச்மேன் போட்டு கேட்டை பூட்டு போடுறது கூட அங்கே ஆள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நிறைய கம்பெனி வந்து மாறுதலாக நடந்துகிட்டே இருக்குது. அப்போ தொடர்ந்து அப்டேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். காம்படிட்டர் இருக்கிறாங்கங்கிறது பிரச்சனை இல்லை, அவங்களோட தொலைநோக்கு பார்வை என்னவா இருக்குது அப்படிங்கிறது, விஷன் எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கணும். நாலாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்ஸ் பிஹேவியர்.
இன்றைக்கி இருக்க பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா டேக்ஸேஷன். ஏன் வெளிநாட்டில் உள்ள தேவைகளும் பார்க்கும்போது இந்தியாவோட தேவைகள் அப்படின்னு குறிப்பிட்டு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்குது. இன்றைக்கி நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று நான் தூத்துக்குடிக்கு போகணும், இல்லை அப்படின்னா நான் சென்னை போகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் எனக்கு தூத்துக்குடி போகிறது பக்கமா சென்னை போகிறது பக்கமான்னு யோசித்து நான் சென்னை கிளம்புறேன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ரொம்ப பெருசு. இப்போது நம்ம வந்து கவர்மெண்ட் வாங்குகிற பெட்ரோல் சார்ஜஸ் எல்லாமே தெரியும். ஆனால் நமக்கு 100 ருபீஸ்க்கு சேல்ஸ் ஆகுறாங்க. அதில் பாதிக்கு மேலே டேக்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த டேக்ஸேஷனால பெரிய பாதிப்பு வந்து பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எதில் கொடுப்பாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி தான். சரிங்களா? அதில் தான் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளுபடி எல்லாமே கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் ஆகிறோம். ஆனால் சில கண்ட்ரியில் டேக்ஸே கிடையாது. அப்போ அதனால தான் அந்த நிறுவனங்கள் வேறு லெவலில் ஒரு பிஹேவியரில் போகும். இங்கே இருக்க இந்தியாவில் இருக்க கவர்மெண்டோட பிஹேவியர் நிறுவனத்தை வந்து பெரிய லெவலில் வந்து பாதிப்பை ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. பிஸ்னஸ் தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணாலும் பெரிய கஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. பட் இருப்பினும் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.